ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட்ஸ் குக்கீஸு நான் எப்படி வந்து செய்கிறேன் அப்படின்றத நான் வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ராகி மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டிலேயே. அந்த மாவை தான் நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காவும் நாட்டு சக்கரையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு தான் இந்து உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஏன்னா ராகி மாவில் வந்து ஏலக்காவும் உப்பும் நம்ம போட போகிறோம் இல்லையா, மாவோட நல்லா நம்ம மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாட்டு சக்கரை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் பண்ணி போகிறேன். ஏன்னா கட்டி இல்லாமல் நல்லா நமக்கு பவுடராக நமக்கு வரும். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்க போகிறேன். ஸ்பேச்சுலா இல்லை விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து அந்த ராகி மாவை போட்டு ஒரு பல்ஸ் மோடில் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பட்டரோட அந்த நாட்டு சக்கரை அந்த ராகி மாவை சேர்த்து கையால் நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷேப் எடுக்க வேண்டாம், நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன் ஓடிஜியில். இப்போ நமக்கு வந்து மில்லட்ஸ் குக்கீஸு நமக்கு ரெடியாக போகுது. பாருங்கள், என் வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.